திருச்சிற்றம்பலம். திருவாசகம் 8வது திருப்பதிகம் திரு அம்மானை. ஆனந்த களிப்பு என்ற உட்தலைப்பின் கீழ் இருக்கின்ற பாடல்களை பார்த்து வருகிறோம். தற்பொழுது நாம் 13வது பாடலை பார்க்கலாம். கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தேன்பாய வண்டொலிப்ப செய்யானை வெந்நீர் அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மானாய். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்பு ஒரு சில செய்திகள். மணிவாசகப் பெருமான் முதலாக இருக்கக்கூடிய சிவபெருமானையே தரிசித்தார். அதனால் அவருக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றிய முழுமையான அறிவு அவரிடம் தானாகவே ஸ்புரிக்க ஆரம்பித்து விட்டது. இதை அவர் ஒரு பாடலில் சொல்லுகிறார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தாவுன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே, கற்பனவும் இனி அமையும். அதனால் அவருடைய திருவாசகத்தில் எல்லா துறை அறிஞர்களுக்குமான விளக்கங்களும் எல்லா துறை அறிஞர்களும் அதில் ஆய்வு செய்வதற்கான பொருள்களும் அதில் அமைந்திருப்பதை நாம் உணரலாம். உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம். இந்த பிரபஞ்சம் 3 விதமான பரிணாமங்களை கொண்டது என்று ஐன்ஸ்டீனுக்கு முன்பாக விஞ்ஞான உலகம் சொல்லியது. 3 டைமென்ஷன். அதாவது இந்த பிரபஞ்சம் தோன்றி அழிந்து மீண்டும் தோன்றும். ஐன்ஸ்டீன் வந்த பிறகு 4வதாக ஒரு பரிமாணம் இருக்கிறது, அது காலம் என்று அவர் சொன்னார். காலம் என்ற பெருவெள்ளத்தில் இந்த பிரபஞ்சம் தோன்றி அழிந்து மீண்டும் தோன்றுகிறது என்று அவர் கண்டுபிடித்து சொன்னார். இதை மணிவாசகப் பெருமான், அவர் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், ஐன்ஸ்டீனுக்கு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர், திருச்சதகத்தில் ஒரு பாடலில் போகிற போக்கில் இதை சொல்கிறார். அவர் விஞ்ஞானத்தை விளக்க வரவில்லை, இறைவனைத்தான் விளக்க வந்தார். இருந்தாலும் போகிற போக்கில் அதை சொல்கிறார். மேலை வானவரும் அறியாதோர் கோலமே, என்னை ஆட்கொண்ட கூத்தனே, ஞாலமே விசும்பே இவை வந்து போங் காலமே என்று கொள் உனை காண்பதே. இந்த பிரபஞ்சம் காலத்தில் கால பெருவெள்ளத்தில் தோன்றுகிறது, மறைகிறது, மீண்டும் தோன்றுகிறது என்று அந்த காலம் என்ற 4th டைமென்ஷன் என்று ஐன்ஸ்டீன் சொன்ன விஷயத்தை மணிவாசகர் சொல்லுகிறார். இப்படி நாம் திருவாசகத்தில் பலதுறை அறிஞர்களுடைய விளக்கங்களை எல்லாம் பார்க்கலாம். இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் திருவாசகம் மிகச்சிறந்த இலக்கியமாக இருக்கிறது. சிற்றி இலக்கியங்கள் பலவற்றை இவர் சொல்லியிருக்கிறார். ஏராளமான பெண்கள் மகளிர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுக்களை வைத்தே இந்த சமுதாயத்திற்கு இறைவனை பற்றிய பேருண்மைகளையும் தன்னுடைய அனுபவங்களையும் அவர் விளக்கியிருக்கிறார். இந்த திருவம்மானையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பாடல் கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தேன்பாய வண்டொலிப்ப என்பது முதல் 2 வரிகளாக இருக்கிறது. இது இலக்கிய சுவையோடு மிகுந்த அழகுபட அமைந்திருப்பதை நாம் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை சொல்லி ரசிக்கலாம். இந்த அம்மானை பாடல்கள் மகளிர்களால், சிறு பெண்களால் ஆடப்படுவது பழங்காலத்தில், நம்முடைய காலத்திலே சற்று காலத்திற்கு முன்பாக வீட்டு தாழ்வாரங்களிலும் கூடங்களிலும் 3 பேர் அல்லது 4 பேர் பெண்கள் கூடி கையிலே
கூழாங்கற்களை வைத்துக்கொண்டு மேலே வீசி எறிந்து அந்த கூழாங்கற்கள் கீழே வருவதற்குள் வேறொரு கையால் அதை ஏந்தி அவர்கள் தொடர்ந்து காய்களை இவ்வாறு மேலே வீசியும் கீழே வருவதை பிடித்தும் ஆடிக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய உடம்பினுடைய மேல்பாகம் முழுதும் அசையும். அதை இந்த 2 வரிகளிலே மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். கையார் வளை சிலம்ப. பழங்காலத்தில் பெண்கள் கைகளிலே வளையல்கள் அணிந்திருப்பார்கள். சங்கு வளையல்கள், கண்ணாடி வளையல்கள், அதற்கு இடையிலே பவுன் வளையல்கள் அணிந்திருப்பார்கள். அது வளைந்து கையிலே அணிகலனாயிருப்பதனால் அதற்கு வளைந்திருப்பதனாலே அதற்கு காரண பெயராக வளையல் என்று பெயர் வந்தது. நிறைய வளையல்களை அணிந்து கொண்டு கைகளை வீசும் பொழுது அந்த கைகளிலே அந்த வளையல்கள் ஒன்றோடொன்று இடித்து கொண்டு ஒலி வரும். அப்போது அந்த அம்மானை பாடல் பாடும் பொழுது கைகளை வீசுவதனால் வருகின்ற ஒலியை சொல்லுகிறார். கையார் வளை சிலம்ப. அதற்கு அடுத்த சிந்தனையாக காதார் குழையாட. இந்த அம்மானை பாட்டு பாடும் பொழுது கைகள் அசையும், மேல் உடம்பு அசையும், தோள்களும் அசையும், கழுத்து அசையும், தலை அசையும், கண்ணும் அந்த கூழாங்கற்கள் சென்று வருகின்ற போக்கிலேயே சென்று கீழே இறங்கும். இப்படி மேல்பகுதி, உடம்பினுடைய மேற்பகுதி முழுதும் அசையும். அதை இந்த 2 வரிகளிலே அவர் மிக அழகாக இலக்கிய நயத்தோடு சொல்லுகின்றார். காதார் குழையாட. காதிலே பொருந்தி இருக்கின்ற குழைகள் 2ம் ஆடுகின்றன. கையை வீசும் பொழுது காதிலே இருக்கின்ற குழைகள் ஆடுகின்றன. அந்த தலை அசைவதினாலே அந்த தலையில் உள்ள மையார் குழல் புரள, மை போன்ற கருமை நிறம் படைத்த அந்த கூந்தல், மேகம் போன்ற கூந்தல் என்றும் அதற்கு நாம் விளக்கம் சொல்லலாம். அந்த குழல்கள் புரள்கிறது. புரளும் பொழுது அதிலே பூக்கள், மலர்கள் வைத்திருக்கிறார்கள். மனமுள்ள மலர்களை சூடியிருக்கிறார்கள். அந்த மலர்கள் வண்டுகள் வந்து மொய்ப்பதற்கு முன்பே அரும்பு மலர்வதற்கின்ற பருவத்திலேயே அவைகள் தொடுத்து அவர்களுடைய தலையிலே வைத்திருக்கிறார்கள். அதிலே தேன் நிரம்பி இருக்கிறது. அந்த தேனை உண்ண வண்டுகள் வருகின்றன. அந்த வண்டுகள் வந்து உட்காரும் பொழுது, தலையை அசையும் பொழுது அந்த வண்டுகள் பறந்து மேலே எழும்பி மீண்டும் அந்த கூந்தலுக்கு வருகின்றன. அப்படி செய்யும் பொழுது அந்த வண்டுகள் ஒலிக்கின்றன. அதை அடுத்த சிந்தனையாக அவர் சொல்லுகிறார். மையார் குழல் புரள, தேன் பாய, அந்த பூக்களிலிருந்து தேன் வெளியிலே வர, வண்டு ஒலிப்ப, வண்டுகள் ரீங்காரமிடுகின்றன. இப்படி அம்மானை பாடல் பாடும் பொழுது கையிலே உள்ள வளையல்களெல்லாம் ஒலி எழுப்ப, காதிலே உள்ள குழைகள் ஆட, தலையிலே உள்ள முடிகள் அசைய, அதில் உள்ள பூக்களிலிருந்து சிதறுகின்ற தேனை உண்பதற்கு வண்டுகள் ரீங்காரமிட, இவ்வளவு அழகாக அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இப்படி நாம் இறைவனுடைய புகழை பாடி அம்மானை பாடலை பாடுவோம் என்று இந்த பாடல் முடிகிறது. இடையிலேயே இறைவனை பற்றிய அற்புதமான அரிய செய்திகளை மணிவாசக பெருமான் நமக்கு வழங்குகிறார்கள். அவனுடைய உருவ அழகினை சொல்லுகிறார்கள். அவன் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பரவி இருக்கின்ற, வியாபித்திருக்கின்ற செய்தியை சொல்கிறார்கள். இவ்வளவு வியாபித்திருந்தும் கூட அவன் ஒன்றிலும் தோயாதவன் என்ற உண்மையையும் அடுத்ததாக சொல்லுகிறார்கள். அவர்கள் யார் அவன் மேல் ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய மெய்த்தன்மையை வெளிக்காட்டுவான் என்றும், அன்பில்லாதவர்களுக்கு அவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டுவது இல்லை என்றும், அப்படிப்பட்ட பெருமான், இப்படி மகிமைகள் பொருந்திய பெருமான் எங்கு இருக்கிறான்? அவன் திருவையாற்றிலே இருக்கிறான் என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்து, இந்த விஷயங்களையெல்லாம், இந்த இறைவனுடைய பெருமைகளையெல்லாம் சொல்லி நாம் அம்மானை பாடல் பாடுவோமாக என்று இந்த பாடல் நிறைவு ஆகிறது. இப்பொழுது நாம் ஒன்றொன்றாக பார்க்கலாம். இவ்வாறு அந்த காய்களில் அசைத்து ஆடும் பொழுது கைவளைகள் ஒலி எழுப்புகின்றன, காதிலே குழைகள் ஆடுகின்றன,
தலையிலே உள்ள முடி அசைகிறது, அதிலுள்ள பூக்கள் அசைகின்றன, வண்டுகள் அந்த தேனை உண்பதற்கு ரீங்காரமிடுகின்றன. இப்படி பாடி நாம் எதை பாடுவோம் என்றால் இறைவனுடைய மகிமைகளை பாடுவோம். முதலாக இறைவனை பற்றிய செய்தி, அவர் செய்யானை அப்படின்னா சிவந்த நிறம் உடையவனை, இறைவனுடைய நிறத்தை இங்கு சொல்லுகின்றார். இன்னொரு பொருளும் சொல்லலாம், இனி திருந்தவே வேண்டாத முழுமையான செம்மை உடையவன் இறைவன் என்ற கருத்தும் இதில் அடங்கி இருக்கிறது. ஆனால் அவனுடைய நிற அழகைத்தான் இங்கு சொல்லுகின்றார். திருஞான சம்பந்தர் திரு ஆலவாய் பதிகத்திலே இறைவனுடைய அந்த உடல் நிறத்தை சொல்லுகிறார். மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மடமாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் ஊருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே. இதில் சுவாமியுடைய நிறத்தை சொல்லும் பொழுது பொங்கழல் உருவன், நெருப்பு போன்ற நிறத்தை உடையவன், சிவந்த நிறத்தை உடையவன் என்று சொல்லுகின்றார். மணிவாசக பெருமானும் செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே 2 மிலி தனிய நேர்க்கே என்று திருச்சதகத்தில் செந்தாமரை பூத்தது போன்று அவன் அவ்வளவு வண்ணமயமான நிறத்தை உடையவனாக இருக்கிறான் என்று இதை சொல்கிறார். செய்யானை திருப்பள்ளி எழுச்சியிலும் இறைவன் சிவந்த நிறமுடையவன் என்பதை குறிப்பிடுகிறார். செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதிய பள்ளி எழுந்தருளாயி. சிவபெருமானுடைய, நம்முடைய பெருமானுடைய மேனி அழகு இவ்வாறு சிவந்திருக்கிறது என்ற அடுத்த சிந்தனையை சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் நாம் பாட வேண்டும், அவனுடைய மேனி அழகை பாட வேண்டும். அடுத்ததாக அவன் வெந்நீர் அணிந்திருக்கிறான். மகா சங்காரத்தின் பொழுது எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறான். படைப்பு கடவுளை தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறான், காத்தற் கடவுளை தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறான், அழித்தற் கடவுளாகிய ருத்ரனையும் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறான். யார் மிஞ்சி இருக்கிறார்கள் என்றால் அவன் மட்டுமே மிஞ்சி இருக்கிறான். எல்லாம் அவனுக்குள் ஒடுங்கி போய்விடுகிறது. ஆகவே எல்லாம் அழிந்தாலும் எஞ்சி இருப்பது சிவம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் எரித்து சாம்பலாக்கினால் எஞ்சியிருப்பது திருநீர். ஆகவே சிவபெருமானுக்கு அடையாளமாக இந்த திருநீர் இருக்கிறது. அதனால்தான் நாம் நம்முடைய உடலினுடைய உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நெற்றியிலே அந்த திருநீற்றை அணிகிறோம். அதோடு கூட திருநீரானது நமக்கு நிலையாமையை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது அம்பிகையின் வடிவம், பராவணமாவது நீரு என்று திருஞான சம்பந்த சுவாமிகள் சொல்லுகிறார்கள். இவ்வளவு மகிமையில் படைத்த சிந்தனையை நமக்கு ஊட்டுவதற்காக இரண்டாவதாக வெந்நீர் அணிந்தானை என்ற சிந்தனையை சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக சேர்ந்து அறியா கையானை. கை என்பதற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. கை என்பதற்கு கையென்றே நாம் வைத்துக்கொண்டாலும் கூட சிவனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. ஆகவே அவனை பார்த்து எல்லோரும் வணங்குவார்களே தவிர அவன் யாரை பார்த்தும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை திருமூலர் சொல்லுகிறார். பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னார் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம்மிரை மற்றவன் தன்னால் தொழப்படுவாரில்லை தானே. ஆகவே அவன் யாரையும் தொழ வேண்டிய அவசியம் இல்லாதவன். சேர்ந்து அறியா கையா, 2 கையையும் சேர்த்து யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லாதவன், அவனுக்கு மேல் ஒரு தலைவன் இல்லை என்ற கருத்தை மாணிக்கவாசகர் சிவபரத்துவத்தை இங்கு சொல்லுகின்றார். இதற்கு வேறு 2 பொருள்களும் நாம் சொல்லலாம்.
கை என்பதற்கு இடம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. ஆகவே உயிர்கள் தாமே அறிந்து அடையக்கூடிய இடத்தை உடையவன் அல்லன் சிவபெருமான். சிவபெருமானுடைய திருவருள் இருந்தால் ஒழிய அவனை யாராலும் அடைய முடியாத இடத்தை உடையவன் அவன். அவன் அருளாலே தான் அவனை வணங்க முடியும் என்ற பொருளும் இதற்கு உண்டு. இன்னொன்று, கை என்பதற்கு ஒழுக்கம் என்ற ஒரு பொருள் உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் அறிவின் அடிப்படையிலே பொருள்களை மூன்றாக நம்முடைய சான்றோர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஒன்று, யாரும் அறிவிக்காமல் தானே அறியக்கூடிய பதி, அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய பசு, அறிவித்தாலும் அறியாத பாசம். இந்த மூன்று பொருள்களில் ஒன்றோடும் கலவாமல் தன்னுடைய தனித்தன்மையோடு இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அவன் அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை உடையவன் என்றும் ஒரு பொருள் சொல்லலாம். ஆகவே சேர்ந்து அறியா கையானை, இப்படி ஒன்றோடும் தொடர்பில்லாமல் தன்னுடைய தனித்தன்மையோடு அவன் விளங்கி இருந்தாலும் கூட அவனுடைய அளவில்லாத கருணையினாலே எங்கும் செறிந்தானை, அவன் எல்லா இடத்திலும் செறிந்திருக்கிறான், எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறான், அவன் சர்வ வியாபியாக இருக்கிறான் என்ற செய்தியை அடுத்ததாக சொல்லுகிறார்கள். கடவுள் எங்கோ இருக்கிறார், நம்மோடு கலவாமல் இருக்கிறார், அவரை நாம் அடைய முடியாது என்று நாம் மனம் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. அவன் எங்கும் நிறைந்தவன், எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறான். அவன் சடப்பொருள்களிலும் தனது வியாபகத்தோடு இருக்கிறான், உயிருடைய பொருள்களிலும் அவனுடைய வியாபகம் நிறைந்திருக்கிறது. இதை நாம் ஒரு உதாரணத்தின் மூலமாக பார்க்கலாம். நாம் திருவிளையாடற் புராணத்தில் மண் சுமந்த படலத்தை பார்த்தோம். அந்த மண் சுமந்த பாடலத்தில் அரிமர்தன பாண்டியன் கூலியாளாக வந்த சிவபெருமான் சரியாக பணிபுரியவில்லை என்பதற்காக தன்னுடைய கோலால் ஓங்கி அடித்தான். அப்படி அடித்த உடனே அந்த அடி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றிலும் பட்டது, எங்கும் செறிந்தானை. அவன் சர்வ வியாபியாக இருப்பதனால் அவன் மேல் பட்ட அடி எங்குமே பட்டது என்பதை மிக விரிவாக ஒரு 4 பாடல்களில் பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார். மண் சுமந்த படலம் 53, 54, 55, 56 ஆகிய 4 பாடல்களில் இதை விளக்கமாக சொல்லுகிறார். அந்த அடி பாண்டியன் முதுகில் பட்டது. அவர்களுடைய பாண்டியனுடைய மனைவிமார்கள் முதுகிலும் பட்டது. அமைச்சர்கள் மேல் பட்டது அந்த அடி. அரச குமாரர்கள், அவனுக்கு இருந்த அரச குமாரர்களுக்கு மேலும் அடி விழுந்தது. அவனுடைய இரத கஜ துரக பதாதிகள் என்று சொல்லக்கூடிய படை வீரர்களுடைய முதுகிலும் அந்த அடி விழுந்தது. அது மட்டுமல்ல, குதிரைகளின் மீதும் விழுந்தது, யானைகளின் மீதும் விழுந்தது. இது அந்த நாட்டிலே நடந்தது. அது மட்டுமல்ல, சூரிய சந்திரர்கள் மேலும் இந்த அடி விழுந்தது, நவக்கோள்களிலும் விழுந்தது, நட்சத்திரங்களும் அடி வாங்கின, பஞ்சபூதங்களிலும் அடி விழுந்தது, வேதங்கள், அருசமய தலைவர்கள், முனிவர்கள், வானோர்கள் எல்லோர் மீதும் இந்த அடிபட்டது. அதை மிக விரிவாக சொல்லுகிறார் பரஞ்சோதி முனிவர். எங்கும் செறிந்திருப்பதினால் இந்த அடி எங்கும் விழுந்தது. இதை நாம் ஒரு நிகழ்ச்சி மூலமாக புரிந்து கொள்வதற்காக இந்த வரலாற்றை நாம் எடுத்து சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் நிற்பன அசைவன, சரம் அசரம் என்று சொல்வார்கள். எல்லா பொருள்கள் மீதும் அந்த அடி விழுந்தது. தேவர்கள், மனிதர்கள், நரகர்கள், விலங்குகள், மலை, மரம், கொடி, புல், கருவிலே இருந்த உயிர்கள், உயிரில்லாத சித்திரங்களும் கூட அந்த அடி விழுந்தது என்று பரஞ்சோதி முனிவர் நமக்கு அதை விவரிக்கிறார். எங்கும் செறிந்தானை. திடீரென்று அடி விழுந்தவுடனே திருமால் திடுக்கிட்டானாம். பிரம்மா வியந்து போனான். தேவேந்திரன் அடி விழுந்தவுடனே பயந்து நடுங்கினான். வானோர்களெல்லாம் உடல் நடுங்கினார்கள். இயக்கர், சித்தர், சாரணர்கள் அவர்களுக்கு மேலும் அடிபட்டது. ஒருவரோடு ஒருவர் இந்த அடி திடீரென்று விழுகிறதே என்று, உனக்கு அடி விழுந்ததா, எனக்கு அடி விழுந்ததா என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டு விசாரித்தார்களாம்.
அப்படி எங்கும் செறிந்திருக்கின்ற சிவபெருமான் என்பதை விளக்கமாக நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான சரித்திரம் திருவிளையாடற் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய தனித்தன்மையோடு அவன் எங்கும் சேர்ந்தறியா ஒழுக்கத்தை உடையவனாக இருந்தாலும் எல்லாவற்றோடும் அவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்திருக்கிறான் என்ற செய்தியை மணிவாசக பெருமான் நமக்கு இங்கு இந்த சிந்தனையின் மூலம் சொல்லுகிறார்கள். எங்கும் செறிந்தானே என்பதற்கு திருவாசகத்தில் ஒரு அற்புதமான பாடல் நமக்கு இருக்கிறது. பார் பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே நீருரு தீயே. நெருப்பு தண்ணீரில் சூடுபடுத்தினால் அந்த சூடு எங்கும் நிறைந்திருப்பது போல இந்த பிரபஞ்சம் எங்கும் அவன் தெரிந்திருக்கிறான் என்ற கருத்தை இங்கு நமக்கு ஊட்டுகிறார் மணிவாசக பெருமான். பார் பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படரொளி பரப்பே நீருரு தீயே நினைவதேலறிய நின்மலா நின்னருள் வெள்ள சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெருந்துறையுரை சிவனே யார் உறவு எனக்கு இங்கு யார் அயல் உள்ளார். எல்லாமா நீ இருக்கும் பொழுது எனக்கு யார் உறவினர் யார் பகைவர்கள் எல்லோரும் நீதான். யார் உறவு எனக்குங்கு யார் அயல் உள்ளார் ஆனந்தம் ஆக்குமென் சோதி என்று எங்கும் செறிந்த இந்த வரலாற்றை அவர் நமக்கு அருளி செய்கிறார். அதற்கு அடுத்த சிந்தனையாக மகளிர்கள் அம்மானை ஆடுவதிலே இறைவனை பற்றி பாடுகிறார்கள் இல்லையா? அடுத்ததாக இறைவனை பற்றி பாடுகிறார்கள். அன்பர்க்கு மெய்யானை. இறைவன் மேல் தன்னை மறந்து அவனை மட்டுமே மற்று பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் என்று சுந்தர பெருமான் சொல்வது போல தன்னை மறந்து அவனையே நினைத்திருக்கின்ற அடியார்கள், முற்றிலும் இறைவனிலே சரணாகதி செய்துவிட்ட அடியார்கள். கூறும் நாவை முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கொன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ என்று முழு சரணாகதி செய்த அந்த அடியார்களிடத்தில் சிவபெருமான் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி காட்டுகிறான். அந்த அன்பர்களுக்கு அவன் மெய்யவனாக அனுபவப் பொருளாக மாறுகிறான். அன்பர்க்கு மெய்யானை, அன்பர்களுக்கு அனுபவப் பொருளாக இருப்பவனை. அதற்கு அடுத்த சிந்தனையாக அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை. தன்னையே முதன்மைப்படுத்தி கொண்டு இறைவனை பற்றி சிந்திக்காதவர்களுக்கு சிவபெருமான் இருந்தும் அவன் அது பொய்ப்பொருளாக இருக்கிறது. அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை. அவன் ஞான சொரூபம், ஞானத்தினுடைய தலைவன், ஞானத்தை அவன் மற்றவர்களுக்கு சொன்னவன், ஞானத்தையே திருமேனியாக உடையவன். அப்படிப்பட்ட அந்த உண்மை பொருளை யார் ஒருவர் அவன் மீது அன்பு என்பது இல்லையோ அவர்களால் அவனை காண முடியாது. அவர்களுக்கு அவன் பொய்ப்பொருளாகத்தான் இருப்பான். அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை என்று இந்த சிந்தனை மூலமாக மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். சூரியன் பிரகாசமாக இருந்தும் கண்ணில்லாதவர்களுக்கு சூரியனுடைய பிரகாசம் தெரியாதல்லவா? அப்படி அன்பு இல்லாதவர்களுக்கு சிவபெருமான் மறைந்தே இருப்பான். அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை என்று இந்த சிந்தனையை நமக்கு சொல்லுகிறார். ஆகவே இறைவனை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால், அவனுடைய மெய்த்தன்மையை நாம் உணர வேண்டுமென்றால், அன்புதான் அவன் மீது செலுத்துகின்ற பக்தி, தன்னை மறந்து அவனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்ற பக்தி, முழு சரணாகதி செய்கின்ற பக்தியினாலே அவனை மெய்ப்பொருளாக உணரலாம் என்ற சிந்தனையை மணிவாசக பெருமான் இங்கு நமக்கு அருளி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் மகிமைகள் பொருந்தியவன் அவன் சிவபெருமான். அவ்வளவு மகிமைகள் பொருந்திய சிவபெருமானை நாம் எங்கு பார்க்கலாம்? அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நமக்கு உண்டாகும் அல்லவா? செய்யானை, வெந்நீர் அணிந்தானை, சேர்ந்தறியா கையானை, எங்கும் செறிந்தானை, அன்பர்க்கு மெய்யானை, அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை எங்கு பார்க்கலாம்? ஐயாறு அமர்ந்தானை. அப்படிப்பட்ட பெருமான் தென் கைலாயம் என்று தன்னையே சிவபெருமான் வெளிப்படுத்தி கொண்ட அப்பர் பெருமானுக்கு திருக்கைலாய காட்சியை காண்பித்த ஐயாறில் அவன் இருக்கிறான். அந்த திருவையாறு சோழ நாட்டில்
காவிரியினுடைய வடகரை தலமாக 51வது தலமாக விளங்குகிறது. மூவர் பாடலும் பெற்றது இந்த திருவையாறு. இங்கே இருக்கின்ற சுவாமி செம்பர் சோதிநாதர், ஐயாரப்பர், அம்பிகை அறம் வளர்த்த நாயகி, தர்ம சம்வர்தினி, 32 அறங்களையும் அம்பிகை அங்கு வளர்த்து வருகிறார். தீர்த்தம் காவிரி, சூரிய புஷ்கரணி ஆக இந்த தலத்தில்தான் சிவபெருமான் இருக்கிறான். இங்கு சிவபெருமான் தன்னைத்தானே பூஜித்த வரலாறும் நாம் கீர்த்தி திருவகோளிலே அதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறோம். ஐயாறு அதனில் சைவன் ஆகியும், இது சித்திரை திருவிழாவில் 5ஆம் நாள் ஆக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சிவபெருமான் தன்னைத்தானே பூஜிக்கின்ற தலமாக இது விளங்குகிறது. இப்படிப்பட்ட உன்னதமான இந்த தலத்தில் சிவபெருமான் இருந்து நமக்கு அருளாட்சி புரிகின்றான். ஆகவே அம்மானை பாடல்களின் மூலமாக அவனது முழுமையான சிறப்பு இயல்புகளையும் பொது இயல்புகளையும் அவன் நமக்கு அருளி செய்கின்ற அவனுடைய கருணை திறத்தையும் இந்த பாடல்களின் மூலமாக மணிவாசக பெருமான் நமக்கு அருளி செய்கின்றார்கள். இந்த பாடலில் ஆனந்த களிப்பு வெகுவாக விளக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். பெண்களெல்லாம் கையார் வளை சிலம்ப, காதார் குழையாட, தேன் பாய, வண்டொலிப்ப, அம்மானை ஆடிக்கொண்டு பாடுவதால் ஆனந்தமும் களிப்பும் இந்த பாடலில் ததும்பி வழிவதை நாம் உணரலாம். இப்படிப்பட்ட பாடல்களை நாம் இறைவனுடைய இயல்புகளை, அவனுடைய மகிமைகளை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதற்கு இந்த ஒரு பாடல் நமக்கு ஒரு பெரிய சாதனமாக, இறைவனுடைய திருவருளை பெறுவதற்குரிய சாதனமாக அமைகிறது. திருவாசகத்தில் இருக்கின்ற எல்லா பாடல்களுமே இறைவனுடைய திருவருளை நாம் உணர்வதற்கும் அறிவதற்கும் மிகுந்த பயன்படும்படியாக அமைந்திருப்பதை நாம் காணலாம். மாணிக்கவாசக பெருமான் தன்னை பிரதிநிதியாக மாணிக்கவாசக பெருமானை இங்கு நிலத்தில் நிறுத்தி திருவாசகத்தை அவர் மூலமாக அருளோடு பராவமுது ஆக்கினான் பிரமன்மால் அறியா பெற்றியோனே என்று அவரே பாடுகிறார். திருவாசகத்தை இந்த அமுத வாயிலிருந்து வெளிவர செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உயிரையே அமுதமயமாக சிவபெருமான் மாற்றி அமைத்து நமக்கு திருவாசக உண்மைகளை வெளியே கொண்டு வருகிறான். அப்படிப்பட்ட பாடல்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்து நாம் சிவமயமாக மாறுவோமாக. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். கையார் வளை சிலம்ப, காதார் குழையாட, மையார் குழல் புரள, தேன் பாய வண்டொலிப்ப, செய்யானை வெந்நீர் அணிந்தானை, சேர்ந்தறியா கையானை, எங்கும் செறிந்தானை, அன்பர்க்கு மெய்யானை, அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை, ஐயாறு அமர்ந்தானை, பாடுதுங்கான் அம்மானாய். திருச்சிற்றம்பலம்.